உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 25ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 11ஆம் நாள், ஏகாதசி திதி, சுவாதி நட்சத்திரம், ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம், சுப முகூர்த்த நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அன்பு, ரிஷபம் பேராசை, மிதுனம் போட்டி, கடகம் நன்மை, சிம்மம் உயர்வு, கன்னி வரவு, துலாம் செலவு, விருச்சிகம் நம்பிக்கை, தனுசு ஆதரவு, மகரம் சிந்தனை, கும்பம் முயற்சி, மீனம் பாசம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, லக்ன தோஷம். லக்ன தோஷத்தை பற்றி, உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய லக்ன தோஷத்தை பற்றி இன்றைய தினம் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், ஜோதிடத்தில் முக்கியமான தோஷங்கள் என்று 21 வகையான தோஷங்கள் இருக்குது. நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, களத்திர தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, குரு சண்டாள தோஷம் இருக்குது, ஆயுள் தோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது. இந்த மாதிரி 21 வகையான முக்கியமான தோஷங்கள். அது இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன தோஷங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஒன்று தான் லக்ன தோஷம். இப்போ உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், என்னுடைய நிகழ்ச்சி பார்க்குறாக்கள் உங்களுக்கு தேவையானவர்களுடைய ஜாதகத்தை ஒரு கொப்பி எடுத்து வையுங்க. அந்த கொப்பியில் உங்களோட ஜாதக கட்டத்தை கீறி வையுங்க. என்ன லக்னத்தில் பிறந்தீங்கள், என்ன ராசியில் பிறந்தீங்கள், என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கள், என்ன திதியில் பிறந்தீங்கள், என்ன கிழமை பிறந்தீங்கள், வளர்புறையில் பிறந்தீங்களா, தேய்புறையில் பிறந்தீங்களா, என்ன தெசாபுத்தியில் பிறந்தீங்கள், எல்லாம் எழுதி வச்சுருக்கணும். ஜாதக கட்டத்தையும் கீறி ஜோதிட விவரங்கள் எல்லாம் இருந்தால், என்ன யோகத்தில் பிறந்தீங்கள், என்ன கரணத்தில் பிறந்தீங்கள் எல்லாம் எழுதி வச்சு கொண்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய தகவல்களை மிக எளிமையாக எளிதாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ரைட், இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வடிவாக கேளுங்கோ. நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்து ஞாயிற்றுக்கிழமையிலையும் பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. இந்த 2 விஷயம் இருக்கணும். நீங்கள் உங்களுடைய லக்னம் மிதுனமாக இருந்து நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்க. உங்களோட லக்னம் மிதுனம் ஐயா, என்ன கிழமையில் பிறந்தான்னு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த நீங்கள் மிதுன லக்னமாகவும் இருந்து உங்களுடைய பிறந்த கிழமை ஞாயிறுமாக இருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. பரிகாரத்தை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். 2வது, நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் ரிஷபம், ராசி அல்ல, லக்னம் ரிஷபமாக இருந்து நீங்கள் திங்கக்கிழமையில் பிறந்திருந்தால், நீங்கள் பிறந்த லக்னம் ரிஷபம், பிறந்த கிழமை திங்கள், இது ரெண்டும் கூடி வந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு.
நீங்கள் கும்ப லக்னமாக இருந்து அல்லது கன்னி லக்னமாக இருந்து உங்களுடைய ஜனன லக்னம் கும்பம் அல்லது கன்னியாக இருந்தால், நீங்கள் பிறந்த லக்னம் கும்ப லக்னத்திலேயோ கன்னி லக்னத்திலேயோ நீங்கள் பிறந்து செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் பிறந்திருந்தால், லக்னம் கும்பம் அல்லது கன்னியாக இருக்கணும், பிறந்த கிழமை செவ்வாயாக இருக்கணும். இப்படி இருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. இது இல்லைண்டா நாங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்தமையா நாங்கள் செவ்வாய்க்கிழமை பிறக்கலாண்டா இந்த தோஷம் இல்லை. இப்படி இருந்தால் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்து அல்லது கடக லக்னத்தில் பிறந்து, நீங்கள் மேஷ லக்னம் அல்லது கடக லக்னத்தில் பிறந்து புதன்கிழமையிலும் பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. நீங்கள் மேஷம் அல்லது கடக லக்ன ரெண்டில் ஒரு லக்னத்தில் பிறந்து இவையெல்லாம் உங்களுக்கு லக்னமாக இருந்து நீங்கள் பிறந்த கிழமை புதனாக இருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. நீங்கள் துலா லக்னம் மகர லக்னத்தில் பிறந்து துலாம் அல்லது மகர லக்னத்தில் பிறந்து வியாழக்கிழமை பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. நீங்கள் சிம்ம லக்னத்தில் அல்லது மீன லக்னத்தில் பிறந்து நீங்கள் சிம்ம லக்னம் அல்லது மீன லக்னத்தில் பிறந்து வெள்ளிக்கிழமையிலும் பிறந்திருந்தால், சிம்ம லக்னம் மீன லக்னம் வெள்ளிக்கிழமை இது மூன்றில் ஒன்றா வந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்து அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்து சனிக்கிழமையில் பிறந்திருந்தால், நீங்கள் விருச்சிக லக்னம் தனுசு லக்னம் இந்த ரெண்டு லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்து சனிக்கிழமையிலும் பிறந்திருந்தால், உங்களுடைய லக்னம் விருச்சிக லக்னம் ஐயா, நான் சனிக்கிழமையில் பிறந்திருக்கேன். என்னுடைய லக்னம் தனுசு லக்னம் ஐயா, நான் சனிக்கிழமையில் பிறந்திருக்கேன். இப்படி இருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. கிட்டத்தட்ட 12 லக்னங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த நான் சொன்ன லக்னத்திலையும் பிறந்து நான் சொன்ன கிழமையிலும் பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. அப்படி இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு லக்ன தோஷம் கிடையாது. இதில் பிறந்தால் மட்டும்தான் லக்ன தோஷம் உண்டு. அப்படி இல்லாட்டி வேறு தோஷங்கள், களத்துட தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திரு தோஷம் ஏதாவது தோஷங்கள் இருக்குமே தவிர லக்ன தோஷம் உங்களுக்கு கிடையாது. சரி, இப்போ லக்ன தோஷம் வந்துட்டு ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி என்னமோ எனக்கு நான் இந்த மாதிரி மிதுன லக்னத்தில் பிறந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததுனால எனக்கு லக்ன தோஷம் வந்துட்டு இப்போ என்ன செய்கிறது? முதலாவது குலதெய்வ கோயிலில் போய் உங்களை விற்று வாங்க வேண்டும். இந்த லக்ன தோஷத்தை எப்போ கண்டுபிடிக்கணும்? பிள்ளை பிறக்கும். பிள்ளை பிறந்தால் 31வது நாள் ஜாதகத்தை கணிக்கணும். அப்படி ஜாதகம் கணிச்சோனையே இந்த லக்ன தோஷம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த லக்ன தோஷம் உங்களுடைய ஜாதகப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு வயசு வரக்கூடிய காலத்தில் குலதெய்வ கோயிலில் உங்களை விற்று வாங்க வேண்டும். எந்த கோயிலில்? குலதெய்வமுடைய கோயில், குலதெய்வத்தினுடைய கோயிலில் உங்களை விற்று வாங்க வேண்டும் லக்ன தோஷம் இருந்தால். ஐயா, எனக்கு இப்போ 43 வயசு, அப்போ ஒன்றும் செய்யலாது. உங்களை விற்று வாங்க ஒரு வயசு, ஆக மிஞ்சின 5 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளைத்தான் விற்று வாங்கிறது. ஒரு வயசில் விற்று வாங்கிறது, 5 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளை விற்று வாங்கலாமே தவிர 45 வயசு மனுஷனை விற்று வாங்க முடியாது. அதனால் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் என்னுடைய லக்ன தோஷத்தை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று வழிபாடு செய்யலாம். ஒரு பொங்கல் போடலாம், ஒரு படையல் போடலாம், ஒரு பலி போடலாம். ஏதாவது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அங்கே என்ன நடைமுறையில் இருக்குதோ அந்த வழிபாட்டை, இந்த லக்ன தோஷத்திற்காக அந்த வழிபாட்டை செய்யுங்கள். இன்னும் ஒரு வழிபாடு சொல்லித்தாரன். இது பெரியவர்களும் நான் கண்டுபிடிக்க இல்லையா, ஒரு வயசு இல்லை, எனக்கு 50 வயசு, இப்போ தான் எனக்கு 50 வயசில் நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும் லக்ன தோஷம் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பரிகாரம். 27 சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போய் இதெல்லாம் தொடர்ந்து செய்தால்தான் புண்ணியம். தொடர்ந்து 27 சனிக்கிழமை போங்கோ. முடிஞ்ச அளவு இடையில ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணம் ஒரு சனி விடுபட்டுட்டுன்னா பரவாயில்ல, தெய்வத்திட மன்னிப்பு கேளுங்கோ. தெய்வம் அதற்காக உங்களுக்கு பலன் தராமல் போய்விடாது. முடிந்த அளவு சிரத்தையுடன் 27 சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி
என்னுடைய லக்ன தோஷத்தை நீக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வந்தால் இந்த லக்ன தோஷம் இல்லாமல் போகும். 27 சனிக்கிழமை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 27 சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகணும். மூலஸ்தானத்தில் பெருமாள் இருக்கணும். அவர் நின்ற திருக்கோலமாக இருந்தாலும் சரி, ஆனந்த சயனம் பண்ணுற திருக்கோலமாக இருந்தாலும் சரி. இல்லை ஐயா எங்களுக்கு பக்கத்தில் கோயில் இல்லை, பெருமாள் கோயில் பக்கத்தில் இல்லை, முருகன் கோயில் தான் இருக்குது, அங்கே ஒரு பெருமாள் சிலை இருக்குது, அப்போ அங்கே போய் செய்யுங்க. எனக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் தான் இருக்குது, அங்கே ஆனந்த சயனத்தில் பெருமாள் படுத்திருக்கிறார், அப்போ அங்கே போய் செய்யுங்க. முடிந்த அளவு மூலஸ்தானத்தில் பெருமாள் இருக்கிற கோயிலாக போங்கோ. அப்படி இல்லை என்றால் எங்கேயோ பெருமாள் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இருக்கலாம், ஆனந்த சயனத்தில் இருக்கலாம், அல்லது கிருஷ்ணர் இருக்கலாம். பெருமாளுக்கு பதிலாக கிருஷ்ணர் வச்சுருக்காங்களையா, போய் செய்யுங்கோ. 27 சனிக்கிழமை பெருமாளுக்கு அல்லது பெருமாளினுடைய அம்ச தெய்வங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் நீங்கும். ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்கள், நீங்கள் எழுதலைன்னு சொல்லுறாக்களுக்கு இன்னொரு தரம் சொல்கிறேன். மிதுன லக்னத்தில் பிறந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தா, ரிஷப லக்னத்தில் பிறந்து திங்கக்கிழமை பிறந்திருந்தா, கும்பம் கன்னி லக்னத்தில் செவ்வாய்க்கிழமை பிறந்தா, மேஷம் கடக லக்னம் புதன்கிழமை, துலாம் மகரம் வியாழக்கிழமை, சிம்மம் மீனம் வெள்ளிக்கிழமை, விருச்சிகம் தனுசு சனிக்கிழமை இதில் பிறந்திருந்தால் லக்னதோஷ பரிகாரத்தை செய்யுங்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.